பிப்ரவரி 12ஆம் தேதி மாலை நேர பதிவு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய நேற்றைய நுவரெலியா விஜயத்தின் போது கொழுந்து பறிக்கும் தொழிலாளர்களை அரவணைத்தபடி அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் வீடியோக்களும் சமூக ஊடகங்களில் பெரும் வைரலாகி கொண்டிருக்கின்றன. ஒரு ஜனாதிபதி இப்படியெல்லாம் தன்னுடைய அந்தஸ்திலிருந்து இறங்கி வருவாரா என்று விதவிதமான புகழுரைகளும் வியாக்கியானங்களும் எழுதப்பட்டிருந்தன. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு விடயத்தை சொல்ல தோன்றுகிறது. அதிகாரத்தின் இடைவெளியை உடைத்தெறிந்த அன்பு பிடி அது என்று. எத்தனையோ தலைவர்களை இந்த தேயிலை தோட்டங்கள் கண்டிருக்கின்றன. ஆனால் பெரும்பாலும் அவர்கள் மேடைக்கு மேலிருந்தும் ஏசி வாகனங்களுக்குள்ளிருந்துமே கையை அசைத்து செல்வார்கள். அல்லது தேர்தல் காலங்களில் குடையை வைத்துக் கொண்டு மழையில் நனைந்தும் கொழுந்து பறித்தும் விதவிதமாக படம் பிடித்து செல்வார்கள். நான் யாரை சொல்கிறேன் என்று உங்களுக்கு நான் சொல்லும் போதே அந்த புகைப்படங்களும் வீடியோக்களும் ஞாபகத்தில் கூட வந்து செல்லும். தோட்ட தொழிலாளர்கள் என்று கூற வேண்டாம் என்றும் தோட்ட பிரஜைகள் என்று சொல்லுமாறும் ஊர் உலகத்துக்கு அறிவுரை சொல்லும் சஜித் பிரேமதாச ஒரு முறை பாராளுமன்ற உறுப்பினர் திகாம்பரத்துடன் கலந்து கொண்ட ஒரு மக்கள் சந்திப்பு ஒன்றில் கை கொடுக்க வந்தவரையே தள்ளிவிட்டார். மேலும் தப்பித்தவறு யாராவது கை கொடுத்து விட்டால் சானிடைசரை ஊற்றி கழுவிக்கொள்வார். ஏழைகளின் ஜனாதிபதி என்ற நாமகரணத்துடன் ஆட்சி செய்த ரணசிங்க பிரேமதாசவின் அருவந்த புதல்வர் தான் அவர். இதே போல ஒரு சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஒருமுறை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொட்டகலையில் நடந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து கொண்டிருந்தார். அப்போது மேடையில் ஆறுமுகம் தொண்டமான் இருக்க ஒரு வீடியோ படப்பிடிப்பு ஊடகவியலாளர் நிகழ்ச்சியை வீடியோ செய்தபடி சுழன்று கொண்டிருந்தார். மஹிந்த ராஜபக்ச தம் பரிவாரங்களுடன் மேடைக்கு ஏறும் கட்டம் நெருங்கிய போது ஆறுமுகம் தொண்டமான் அப்படப்பிடிப்பாளரை தரக்குறைவான வார்த்தைகளால் திட்டி மேடையில் இருந்தும் துரத்தி அடித்து தம் தலைவன் மஹிந்த ராஜபக்சவின் வருகைக்கு முன்னால் மற்றவர்கள் எல்லாம் வெறும் கிள்ளுக்கீரைகள் என்று மலையக சமூகத்துக்கு உணர்த்தினார். இப்படியான விதவிதமான ஆசாமிகளின் அடாவடிகளையும் கட்ட பஞ்சாயத்துகளையும் வன்முறைகளையும் பார்த்து வந்த நமக்கு இம்மக்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காது வெறும் வாக்கு வங்கியாக மதித்த இது போல உள்ளூர் தலைவர்கள் முதல் நாட்டின் ஜனாதிபதிகள் வரை கடந்த காலங்களில் நடந்து கொண்ட விதங்களை பார்த்து சலித்த நமக்கு நேற்று ஜனாதிபதி நடந்து கொண்ட விதம் நிகழ்ச்சியூட்டும் விதமாக இருந்தது. நூற்றாண்டுகளாய் மழையிலும் குளிரிலும் அட்டைக்கடியிலும் இந்த தேசத்தின் பொருளாதாரத்தை தம் தோள்களில் சுமக்கும் ஒரு மலையக தாயின் கரங்களை நாட்டின் ஜனாதிபதி பரவசத்தோடு பற்றி இருக்கும் இந்த காட்சிகள் வெறும் நிழற்படங்கள் மட்டுமல்ல, அது ஒரு நம்பிக்கை. தேயிலை செடிகளை மட்டுமே வருடி பழகிய அந்த தாயின் கரகரப்பான விரல்களை எந்தவித தயக்கமும் இன்றி பற்றிய ஜனாதிபதி தமக்கு முன்னைய தலைவர்களை விட நிச்சயம் ஒரு படி மேலே இருக்கிறார். ஆனால் ஒரு விஷயம், அனுராதபுரம் மாவட்டத்தில் தம்புத்தேகம நகரில் சரியான முகவரி கூட சொல்ல முடியாத ஒரு வீட்டில் பிறந்த ஜனாதிபதிக்கு விளிம்பு நிலை மக்களின் வாழ்வியல் சிக்கல்களை பற்றி புரிந்து கொள்வதும் அவர்களை பரிவுடன் நடத்துவதும் ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. உண்மையில் ஜனாதிபதியின் நடவடிக்கைகளில் ஒரு துளி நடிப்பு கிடையாது. அவர் இயல்பாகவே இருக்கிறார். இதேவேளை நேற்று தன்னுடைய கால்களில் விழ வந்த ஒரு மலையக பெண்ணை தடுத்து நிறுத்திய ஜனாதிபதி ஆட்சியாளர்களுக்கு இந்த அளவுக்கு குனிய வேண்டாம் என்றார். ஜனாதிபதி அதை மேலும் திருத்தி இந்த ஆட்சியாளரின் காலிலும் யாரும் விழ வேண்டாம் என்று சொல்லி இருந்தால் மேலும் மகோன்னதமாக இருந்திருக்கும். உண்மையில் ஆட்சியாளர்களுக்கு இட்டாய் மடிந்து வணங்கும் கலாச்சாரம் அரசர் காலத்திலேயே இருந்தது. இங்கே நடப்பது ஒன்றும் மன்னர் ஆட்சியோ சக்கரவர்த்தி ஆட்சியோ அல்ல. மக்கள் வரிப்பணத்தால் நடத்தப்படும் ஜனாதிபதியும் அமைச்சரவையும் அமைய பெற்ற ஒரு ஆட்சி. ஆகவே நமது வரிப்பணத்தால் நடத்தப்படும் ஆட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் கடவுள் அந்தஸ்து பெற்றவர்கள் அல்ல. அவர்கள் ஜனநாயக ரீதியாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் மட்டுமே. ஊழல் ஒழிப்பு முதல் சகல பொருளாதார ஜனநாயக சர்வதேச சுற்றங்களிலும் முன்னோக்கி செல்லும் நாட்டில் இப்படி காலில் விழும் அடிமை கலாச்சாரமும் ஒழிய வேண்டும். உயர் ஜனநாயக விழுமியமும் கருத்து சுதந்திரமும் கொண்ட நாடுகளில் இப்படியான கலாச்சாரம் கிடையாது. ஸ்வீடனிலோ டென்மார்க்கிலோ சுவிட்சர்லாந்திலோ ஏன் தென்கொரியாவிலோ யாராவது ஒரு மிஸ்டர் பொதுஜனம் ஆட்சியாளர்களை கண்டவுடன் காலில் விழுந்து வணங்குவதை பார்த்திருக்கிறோமா? இல்லை. ஒருவருக்கு மரியாதை செய்வது என்பது வேறு, இட்டாய் 16ஆய் மடிவது என்பது வேறு. இதுவரை இலங்கையை ஆண்ட ஆட்சியாளர்கள் எல்லாம் போலி தேசப்பற்றை விற்று நாடு இனம் மதம் என்று பேசி பேசி தம்மை கடைசி வரைக்கும் சேவித்துக் கொண்டு வாழும் ஒரு கும்பலையே உற்பத்தி செய்து வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். சிஸ்டம் சேஞ்ச் எனப்படும் கட்டமைப்பு பொறிமுறை மாற்றத்தை பேசும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த கலாச்சாரத்தை மாற்ற முன்வர வேண்டும். இதற்கான முதல் படிமுறையாக இந்த அளவுக்கு குனிய வேண்டாம் என்கிறார்.
குனிய வேண்டாம் என்று அடுத்த முறை சொல்லும் போது அது வேத வாக்கு போல மாறி ட்ரெண்ட் ஆகிவிடும். முதுகெலும்புள்ள ஒரு தலைமுறை உருவாகும். இது எப்படியோ இது ஆரம்பம். இப்படியான கலாச்சார மாற்றங்களை ஜனாதிபதிக்கு ஆதரவளித்த ஏகப்பட்ட முற்போக்கு சக்திகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இப்படி இருக்க, ஜனாதிபதியின் செல்வாக்கு மலையக தோட்ட பிரஜைகள் உட்பட நுவரெலியா மாவட்டத்தில் சடுதியாக அதிகரித்திருக்கிறது. மலையகமே மாறிக்கொண்டிருக்கும் நிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு விவகாரத்தில் அரசை கடுமையாக சாடியிருக்கிறார். அதாவது 1350 ரூபாவாக இருந்த தொழிலாளர் அடிப்படை சம்பளம் 1750 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த 400 ரூபாய் அதிகரிப்பில் அரசு திரைசேரியில் இருந்து ஒரு தொழிலாளிக்கு 200 ரூபாய் செலவு செய்கிறது. அரசு 2026 பட்ஜெட்டில் இந்த தொகையை ஒதுக்கி வழங்கியது. ஆனால் இது சட்டபூர்வமாக்கப்படவில்லை. இனி வரும் காலங்களில் இந்த தொகை வழங்கப்படுமா என்று பொருள்படும் விதத்தில் பேசியிருந்தார் ஜீவன் தொண்டமான். ஜீவன் போன்றோரின் அரசியல் இருப்பு கேள்விக்குறியாகி இருக்கக்கூடிய நிலையில் அவர் எழுப்பும் சட்ட சிக்கல் மீதான கேள்விக்கு பதிலை அரசு எப்படியும் தயார் செய்து வைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். விவசாயிகளுக்கும் இந்த நாட்டில் மானியம் வழங்கப்படுகிறது. அதே போல மீனவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. ஆனால் அவை அவர்களுக்கான நேரடி பண வைப்பாக போய் சேர்கின்றன. தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் மானியம் மட்டும் கம்பெனிகள் மூலம் அவர்களை சென்றடைகின்றன. திரைசேரி இதன் அடிப்படையில் இப்படி செய்கிறது. இது சட்டபூர்வமா? இது தொடர்ந்தும் சாத்தியமா என்றுதான் ஜீவன் தொண்டமான் போன்றோர் கேட்கிறார்கள். இப்படி ஒரு சம்பள அதிகரிப்பை ஜனாதிபதி ஒன்றும் தன்னிச்சையாக முடிவெடுத்து செய்திருக்க மாட்டார் என்பதே நம்முடைய அபிப்பிராயம். எதிர்காலத்தில் ஏற்படும் சிக்கல்களை நிச்சயம் கருத்தில் கொண்டிருப்பார்கள். இது தொடர்பாக தொழில் அமைச்சு, நீதி அமைச்சு, நிதி அமைச்சு என்று ஏகப்பட்ட அமைச்சுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகே இப்படியான திட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஜீவன் தொண்டமான் பயப்படுவது போல அல்லது பயம் காட்டுவது போல 2026ஆம் ஆண்டில் 200 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கிவிட்டு 2027இல் வழங்காமல் இருக்கும் அளவுக்கு அரசு ஒன்றும் முட்டாள் இல்லை. அப்படி செய்யவும் முடியாது. அதிகரித்த சம்பளம் குறைக்கப்பட்ட நிகழ்வு ஒன்று இலங்கை சரித்திரத்தில் நடந்ததே இல்லை. இப்படி இதே மாதிரியான பிரச்சனைகளுடன் தான் இந்த சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்ட புதிதில் எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்திலும் வெளியிலும் நடந்து கொண்டார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை வரலாற்றில் பட்ஜெட் ஒன்றில் இப்படி சம்பள அதிகரிப்பு நடப்பதானது சட்ட விரோதம் என்றவாறு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறையிட்டார். நாமல் ராஜபக்ச, நிசாம் காரியப்பர் உட்பட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பள அதிகரிப்புக்கு எதிராக கருத்து தெரிவித்தனர். கையில் கிடைக்கும் வரை நம்பிக்கை இல்லை என்று இன்னும் சிலர் கொளுத்தி போட்டார்கள். தம் சம்பள அதிகரிப்புக்கு எதிராக கருத்து சொன்னவர்களுக்கு எதிராக, லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு கொடுத்தவர்களுக்கு எதிராக விதவிதமான வியாக்கியானங்கள் கூறி கொட்டாவி வரவழைத்தவர்களுக்கு எதிராக ஆத்திரம் கொண்ட மலையக பிரஜைகள் தேங்காய் உடைத்து திட்டி தீர்த்து தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட தொடங்கினார்கள். மலையக மக்களின் எழுச்சிமிகு போராட்டங்களை யாருமே இன்றைக்குமே எதிர்பார்க்கவில்லை. கடந்த 2022ஆம் ஆண்டு கோல்ஃபேஸ் புரட்சியின் மறைகரங்களாக மத்திய தர மற்றும் உயர் மத்திய தர வர்க்கங்களே இருந்தன. மலையக தோட்டங்களில் வேலை நிறுத்தம் நடைபெறவும் இல்லை. அம்மக்கள் நகரங்களுக்கு வந்து கிளர்ச்சி செய்யவும் இல்லை. ஆனால் வரலாற்றில் முதல் தடவையாக அவர்கள் நிறைய பேசினார்கள். தாங்கள் இதுவரை காலமும் நாட்டுக்கு உழைத்து கொடுத்துள்ளதாகவும், தங்களுக்காக உழைக்கும் ஒரு ஜனாதிபதி வந்திருக்கிறார் என்றும், எந்த போராட்டமும் இன்றி தமக்கு கிடைத்த வேதன அதிகரிப்பை பறிக்க வேண்டாம் என்றும் போராடத் தொடங்கினார்கள். இது அவர்களின் இருப்பியல் சார் நெருக்கடி, அதுவும் பெண்கள் மேல் விழும் நெருக்கடி. ஆகவே அவர்களின் போராட்டத்தில் அத்தனை வீரியம் இருந்தது. கடைசியில் குதர்க்கமாக கருத்து சொன்னவர்கள் எல்லாம் காணாமல் போனார்கள். தோட்ட பிரஜைகளை முதலாளிகளாக்க வேண்டும் என்றார் சஜித் பிரேமதாசர். உண்மைதான், அவர்களை சிறு தோட்ட அதிபதிகளாக்க வேண்டும். அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் எல்லாம் போய் சேர நில உரிமை இருக்க வேண்டும். உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற கம்யூனிச சித்தாந்தத்துக்கு உயிர் கொடுக்க சஜித்தால் முடியாது. இந்த சித்தாந்தம் சஜித்தை விட அனுரவுக்கே நெருக்கமானது, பொருத்தமானது. முன்னர் ஒரு காலத்தில் இருந்தது போல மலையகம் இப்போது இல்லை. யானையை கண்டவுடன் வாக்கு போட்ட காலம் எல்லாம் மலையேறிவிட்டது. கட்சி, நிறம், பாரம்பரிய அமுத வாக்குகள் எல்லாவற்றையும் புறக்கணிக்க மலையக மக்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். தம் வாழ்வாதாரத்துக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுடன் சேர்ந்து பயணிக்க தயாராகிவிட்டார்கள். ஆக இப்படி தெளிவு பெற்று வரும் மக்கள் தொகுதியுடன் அரசியல் செய்ய பழம்பெருமை பேசும் கட்சிகளை விட ஜனாதிபதியால் தான் முடியும். இதனால் தான் ஜனாதிபதி அவர்கள் மத்தியில் சிங்கிள் ஆளாக
ஒன் மேன் ஷோ செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் 1350 ரூபா சம்பளத்தில் இருந்தோம். ஜனாதிபதி மூலியமாக அவங்க 200 ரூபா போட்டு எங்களை கம்பெனியோட சேர்ந்து ஒத்துழைப்பு ஒன்று கொடுத்து 1750 ரூபா தந்திருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் சம்பளம் வாங்கியிருக்கோம் பாருங்கள். இன்னைக்கு சம்பள நாள், எங்களுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுத்துருக்குறாரு. ஜனவரி மாத சம்பளத்தை விட இந்த மாதம் சம்பள அதிகரிப்பு எங்களுக்கு கூடுதலாக உள்ளது. எங்களோட தோட்ட தொழிலாளர்கள் எப்போதுமே போராடித்தான் எந்த ஒரு சம்பளத்தையுமே பெறக்கூடியதாக இருக்குது. ஆனால் இந்த முறை எமது ஜனாதிபதி அவர்கள் எந்த போராட்டமும் இல்லாமல் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கார். வாழ்வாதாரம் கொஞ்சம் மேன்மை அடையும். எங்களோட ஸ்கூல் வாழ்க்கை கொஞ்சம், எங்கள் ஸ்கூல் போகிற பிள்ளைங்கிட்ட வாழ்க்கை கொஞ்சம் மேன்மை அடையும்.